பிரம்மமே நீ என சொல். அப்ப நீ யாரு? இயல் அருள் ஒளிவோர் ஏக தேசத்தினாம் உயிர் ஒளி காண்க என்று உரைத்தமை சிவமே. இயல் அருள் ஒளி, அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் நீ. இயல் அருள் ஒளி ஓர் ஏக தேசத்தினாம் உயிர் ஒளி காண்க என்று உரைத்தமை சிவமே. நான் என உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம். கைவல்யன் அவனிடம் சொல்லுது, நான் என உடலைத்தானே நம்பினேன் அதே அநேக ஜென்மம், ஈனராய் பெரியோராகி இருந்தவை எல்லாம் இப்போது பெரிய மனுஷனாக பிறந்தேன், அரசியல்வாதியாக பிறந்தேன், அதெல்லாம் ஒன்றும் விளங்கலை. காணலில் வெள்ளம் போலே கண்டு சத்குருவினாலே நான் என என்னைத்தானே நம்பி ஈடேறினேனே. அப்போ இத்தனை ஜென்மமும் என்ன ஆகி போச்சு? வேஸ்ட் ஆகி போச்சு. அப்போ இது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த? இந்த உடம்பை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த ஸ்வரூபம்தான் என்பதை உணர்வதற்கு வள்ளலார் வர வேண்டி இருந்தது. சச்சிதானந்த வடிவம் நம்படிவம் தகும் அதிட்டானம் மற்றிரண்டும் பொய்ச்சிதாபாச கற்பனை இவற்றை போக்கி ஆங்கு அவ்வடிவாகி அச்சிதாகார போதமும் ஆனந்த போதமும் விடுத்தல் மெய்ச்சிதாம் வீடென்றுரைத்தனை சித்தி விநாயக விக்னேஸ்வரன். இது 5 திருமறைக்குள்ள இருக்கிற பாட்டு ஐயா. ஆமா, சச்சிதானந்த வடிவம் நம் வடிவம். இறைவனுடைய வடிவத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இறைவனுடைய வடிவத்தை சொல்லுகின்ற போது வேதங்கள் என்ன சொல்லுது? பிரம்மம்னு சொல்லுது. அப்புறம் ஆகமங்கள் பதி என்று சொல்கிறது. உபநிஷத்துக்கள் என்ன சொல்லுகிறது? சச்சிதானந்தம் என்று சொல்கிறது. வேதங்கள் பிரம்மம் என்பதையும் ஆகமங்கள் பதி என்பதையும் சச்சிதானந்தம் என்று உபனிஷத் சொல்வதையும் வள்ளல் பெருமான் சிவம் என்கிறார். அப்புறம் அருட்பெருஞ்சோதி என்றும் சொல்லுகின்றார்கள். ஆக இந்த இறைவனை நமக்கு ஒரு நம்பிக்கை என்பது, கடவுள்னா என்னன்னு நினைக்கிறோம்? கடவுள்னா என்னன்னு நினைக்கிறோம்? கடவுளை பற்றி இன்னொருக்கு ஒரு தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். கடவுள்னா என்ன? உள்ளது போனது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். தாயுமானவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். நான் சொற்பொழிவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்கள் கருத்தை என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். தாயுமானவர் கடவுளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க. குணம் இலான். என்னது? குணங்குறி இலான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டாமோ. யாரு யாரு சொல்லுங்க? மாணிக்க வாசகர். என்ன சொல்றாரு? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டாமோ. அவனுக்கு ஒரு உருவமும் கிடையாது, ஒரு பேரும் கிடையாது. இங்க தாய்மானவர் என்ன சொல்றார் பாருங்க. குலம் இலான் குணங்குறி இலான் குறைவிலான். குறைவிலான்னா என்ன? அவன் பூரண பொருள், நிறைவானவன். கொடிதாம் புலம் இலான். புலம்னு நமக்கு இருக்குது இல்லை புலன்கள், அது அவனுக்கு இல்லை. என்னடா இது ரொம்ப இடக்கு மடக்கா தெரியுது இல்லை?
எத்தனை சிவம், சக்தி, விநாயகர், முருகர், எத்தனை எம்மா கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தனக்கென ஓர் பற்றிலான் என்ன இல்லை? பற்று இல்லாதவன். பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். இது வள்ளலார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்று விடற்கு. இது வள்ளுவர். அப்படியே வள்ளுவரை ஃபாலோ பண்றார். யாரு? பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். எப்போ பலிக்காதான்? இந்த பற்று இருக்கிற வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது பலிதமாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பற்று அற வேண்டும். தனக்கென ஓர் பற்றிலான் பொருந்தும் இளம் இலான். மா பொருந்தும் இளம் இலான். இளம்னா என்ன? இல்லம். அவனுக்கு வீடு இல்லையா? அவனுக்கு வீடு இல்லை. அப்புறம் பாருங்க, மைந்தர் மனைவி இல்லான். இதுக்கு தான் இங்க வந்தேன் நான். புள்ள இல்லை. யாருக்கு? கடவுளுக்கு புள்ள இல்லை, மனைவி இல்லான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? இவங்க தலையை எப்படி ஆட்டுறாங்க தாயே. அப்போ மனைவி இல்லையா? அப்புறம் முருகனுக்கு வள்ளி தெய்வ யானை, சிவபெருமானுக்கு பாதி இங்க பாதி, தலையில வேற கங்கை, கழுத்துல பாம்பு. யார் பார்த்தீங்க? யாராவது கனவுலையாவது அந்த மாதிரி பாம்போட பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோ விண்ணேறு அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு பொழில் தணிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும். பேச முடியுதா? கனவுல கூட காட்ட மாற்றிய உன் திருவடியை இல்லையா? அப்போ தனக்கென ஓர் பற்றிலான் பொருந்தும் இளம் இலான் மைந்தர் மனைவி இல்லான் எவன் அவன். எவன் அவன்? தான் அசைந்தால் ஜகம் அசையும், தான் அசைந்தால் ஜகமசையும் என்று தேனசைய செப்புகின்ற சித்தனேவன் வள்ளலார். இதைத்தான் பார்த்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். இந்த உலகத்தையே ஒரு வழியில தான் கொண்டு வந்தானா. அதையும் சொல்றார் வள்ளலார். எந்த வழியில கொண்டு வந்தாரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தையே இந்த ஒரு வழியில கொண்டு வந்தார். ஒரே வழியில தான் கொண்டு வந்தார். பேர்த்து உயிர்கள் எல்லாம் அல்பாதான். பேர்த்து உயிர்கள் எல்லாம் ஓர் பெண் பிள்ளையின் வசமாய் சேர்த்து வருவிக்கும் சித்தனவன் அல்பாதான். இந்த உலகமே நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேர் எந்த வழியில் வந்தோம்? ஒரு பெண் வயிற்றிலிருந்து தான் வந்தோம். இந்த உலகமே அப்ப தாய்மை போற்றுதற்குரியது தானே. தந்தை காரணம் அது 2 மாதம், அப்படி இது 10 மாதம், எது வேணாலும் சொல்லுங்க. அப்போ கொண்டு வந்தது யாரு? இந்த பிரபஞ்சத்தை வெளியே கொண்டு வந்தது யாரு? அப்போ அதனால்தான் அன்னையும் பிதாவும் தாயிற் சிறந்த. இப்போ நான் அசைந்தால் சகம் அசையும். யார் சொல்றது? எங்கிருந்து வந்தது?
நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம். கவிஞர் கண்ணதாசனுக்கு அவனே தெளிவாக சொல்லியிருப்பான் இல்லையா? கண்ணதாசன் ஒரு பெரிய ஞானி தான், ஆனால் அதை எட்ட முடியாத போய்விட்டானே தவிர அவன் ஞானி தான். பாட்டு என்னது, இருக்கும் இடத்தை விட்டு, நான் அடிக்கடி சொல்கிறது தான், திரும்ப ரீகால் பண்ணிக்கிறோம். என்னது சொன்னதையே சொல்லின்னு கிடக்கிற, புதுசாக சொல்லி என்ன போத்தா, ஏன்னா அந்த படியை விட்டு ஏறலையே நாம இல்லையா? இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி தென்னை இள நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போர் இருப்பான் இறைவன். முடிச்சு போச்சுங்க. இளநீர் தானே தேங்காய் ஆகுது, நீ தான் அந்த பொருளாகணும். அப்போ அதை வெளியில் தேடினா சிவகுமார் வேஷம் போட்டுக்குன்னு சினிமாவில் தான் முருகனா காட்சி கொடுப்பார். ஆனால் முருகர் அப்படி காட்சி கொடுக்கல. அருணகிரியார் பார்க்கக்கூடிய முருகன் எப்படி, உததி இடை கடவு மரகத வருண குலத்துரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபக மயிரின் மிசை யுக முடிவின் இருலகல ஒரு ஜோதி வீசுவதும். எப்படி? சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபக மயிலின் மிசை யுக முடிவின் இருலகல ஒரு ஜோதி வீசுவது. அவர் தான் முருகர். நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை சொல்லுகின்ற போதே வள்ளல் பெருமான் சிற்றணு வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் உள்ளது அப்படின்னு சொன்னா கடவுள் அதனுடைய வடிவம் தானே. நாம இயல் அருள் ஒளி ஓர் ஏக தேசத்தினாம் உயிர் ஒளி காண்க என்று. அப்போ அந்த பொருளாகவே நீ இருக்கிறாய். அப்போ கடவுள்னா என்ன அப்படின்னு நம்மால இன்னும் முடிவுக்கு வரல. வந்திருந்தா நம்ம பண்டு நான் பறித்தேன் இந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டனாய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ்ந்து வந்தது எத்தனை, அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள். யாரு? அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள், பண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வல்லரே. யாரு அவன்? எங்க இருக்கிறான்? அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள். கடவுளை சொல்லும்போது வள்ளலார் மாதிரி என்ன ஐயா மணி ஆகுது? 12:15. 12:30 முடிக்கலாமா? அந்த கடவுளை பற்றி சொல்லும்போது வள்ளலார் மாதிரி இறைவனுக்கு விளக்கம் கொடுத்தவங்க யாருமே கிடையாது. ஒன்றுமிலார், இரண்டுமிலார், ஒன்றிரண்டு மானார், உருவுமிலார், அருவுமிலார், உரு அருவுமானார், அன்று முலார், இன்று முலார், என்று முலார், நமக்கோர் ஆதியிலார், அந்தமிலார், அருட்பெருஞ்சோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவுமுலார், யாவுமிலார், யாவுமலார், யாவும் ஒன்றொருதாம் ஆகி நின்றார். திருச்சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் ஒன்றே கண்டீர். இதுதாங்க அந்த கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழிபாட்டு முறைகள், அவனை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சி, பயிற்சி, அதுதான் நம்மளை மேலே ஏற்றுமே தவிர நம்ம கோயிலுக்கு போய் கும்பிட்றதாலையோ இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு வந்து சொற்பொழிவை கேட்கறதால மட்டும் அடையவே முடியாது. செய்யணும். என்ன செய்யணும்? தியானம் செய்யணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அது பாருங்க, இறைவனை அடைவதற்கு வள்ளலார் காட்டின வழி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாரும் எல்லாரும் சொல்லலாம். இப்போ வடலூருக்கு போனா என்ன எடுத்துக்கிட்டு போறோம்? சொல்லுங்க, வடலூருக்கு என்ன எடுத்துக்கிட்டு போறோம்? எதுவுமே எடுத்து போறது இல்லையா? அங்கே பழம் பாக்கு, பழம்பாக்கு அதெல்லாம் வானான்ட்டார். பழம்பாக்கு எதுக்கு கொண்டாந்து எனக்கு பழம்பாக்கு படைக்கிறீங்க?
தேங்காய் உடைக்கிறீங்க, வெத்தலை பாக்கு வைக்கிறீங்க. இப்போ கூட பாருங்கள், கல்யாணம் அப்படின்னு சொன்னால் வெத்தலை பாக்கு வைப்பேன், அந்த பாக்கு தூக்கி குப்பையில் போட்டு விட்றாங்க. இப்படிப்பட்ட சடங்குகளில் நாம் மடங்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு புரட்சி செய்து தான் ஒரு புதிய வழிபாட்டு முறையை கொண்டு வந்தார். அப்போது அங்கே பாருங்கள், இந்த சபையை பார்த்திங்கன்னா, சபை இந்த ஒரு பாட்டு சொல்லுவார், என்னங்க இதை வரேன், முன்னவே சொன்னான், பெட்டியில் உலவாத பெரும்பொருள் உண்டு இது, பெருக என அது திறக்கும் பெருந்திறவு கோலும், எட்டிரண்டும் தெரியாதேன் என் கையில் கொடுத்தீர். அப்போ 8-2ன்னா என்ன? அகவல்ல ஏதாவது வருதா? இதில் இதில் இந்த பாடல் அருட்பாவில் இருக்குது இல்லையா? இந்த பாட்டில் 8-2 தெரியாதவன் சொல்கிறாரு. அகவல்ல வரும்போது 8-2 என்பன இயலும் முற்படியன அட்டன் என்று அருளிய. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போகும்போது 8-2 அறிவித்து எனைத்தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை துணையே அப்படின்றார். இதே ஒரு சித்தர் ஒரு பாட்டில் ஒன்று சொல்கிறாரு, பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள். என்னவா? பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள், 8லே 2 வைத்து ஆட்டினாக்கால். அதுக்கு தான் வர என்ன சொல்கிறார் பாருங்க, 8லே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறமும் ஆடி வர எதிரே ஏறும். 8-2 இவருன்னு சொல்கிறாரா? 8-2 தெரியாதவங்க கையில் இதை கொடுத்துட்ட அந்த பெட்டியில் அந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறார். இருபுறமும் ஆடி வர எதிரே ஏறும், கட்டிற்குள் நில்லாது சிரசில் ஏறும். கட்டுக்குள்ள நிற்காதான், எங்கே ஏறுமா? சிரசில் ஏறும். சிரம் உறும் ஓர் பொது உண்மை சிவம் பிரம்ம முடியன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? பிரம்மம் என்றும் சிவம் என்றும் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டில் இல்லையா? அப்போ இது எங்கே ஏறுதான்? சிரசில் ஏறும். கடைவாசல் சுழுமுனியில் கட்டும் வாசி. என்னங்க? கடைவாசல் சுழுமுனையில் கட்டும் வாசி. சுழுமுனை எங்க இருக்குது? மூலாதாரம். கடைவாசல் சுழுமுனையில் கட்டும் வாசி, சுட்டியின் கீழ் திருவாடுதுறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாமே. சூரியனும் சந்திரனும் 2 பேரும் தெரிவாங்களாம். அப்போ என்ன இடம் அது? இரா பகல் இல்லா, இரா பகல் இலா இடத்தே வெண்ணிலாவே நானும் வெண்ணிலா. அப்போ அதில் சுட்டியின் கீழ், சுட்டின்னா என்ன? நெத்தி சுட்டின்னு ஒன்று போடுவோம் இல்லை? எங்கே? ஆமாம், சுட்டியின் கீழ் திருவாடுதுறையை பார்க்கில். அது என்ன துறை? திருவாடுதுறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாமே. அப்போ 8ல் 2 வச்சு ஆட்டணும்னு சொல்றாங்க. 8 என்பது என்ன? எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். எண்ணு எழுத்தும் கண்ணெனத்தகும். தமிழில் தாங்க. இன்னும் வள்ளுவரும் சொல்லியிருப்பார், எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 8 என்பதற்கு தமிழில் மட்டும்தான்
1 2ன்னு போடும்போது எழுத்துக்களையே எண்ணாக பயன்படுத்துவார்கள். எப்படிங்க? இப்போ நம்ம பெருமான் இந்த பாடல்களுக்கு எல்லாம் எண்ணு கொடுக்கும்போது, அகவலுக்கு கூட அந்த எண்ணு கொடுக்கும்போது அந்த தமிழ் எழுத்துக்களைத்தான் எண்ணாக கொடுத்திருப்பார்கள். இல்லையா? ஞாபகம் வருதா? 1க்கு என்ன போடுவாங்க? கா. 2க்கு ஊ. அப்போ 8ன்றதுக்கு ஆ. 2ன்றது 8 2, அதாவது 8லே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறமும் ஆடி வர சிரசில் ஏறும். மூலாதாரத்தில் 3 கலனை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு விண்ணான விண்ணுக்குள் அண்ணாக்கப்பா, விண்ணான விண்ணுக்குள் அண்ணாக்கப்பா, மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசம் எட்டும் பதியவிடம் சுழுமுனை என்று அதற்கு பேராம். எதுக்கு சுழுமுனைன்னு பேரு? விண்ணான விண்ணுக்குள் அண்ணாக்கப்பா. அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் அப்போ விண்ணான விண்ணுக்குள் அண்ணாக்கப்பா. இங்க விண்ணு அண்ணாக்கு. விண்ணான விண்ணுக்குள் அண்ணாக்கப்பா, மதி ரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும் மகத்தான செவியோடு பரிசம் 8ம், அந்த 8ம் தொடர்பு படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு என்னன்னு பேரு? சுழுமுனை. 8 2ம் அறிவித்து எனைத்தனி ஏற்றி பட்டி மண்டபம்னு பெருமான் சொல்றார். பதித்தமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 8 2 அறிவித்து எனைத்தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை சொன்ன. அப்போ சுழுமுனை என்பது எந்த இடம் தெரியுதா? அப்போ இந்த 8ம் ஒன்றுபடக்கூடிய அந்த இடம் என்னன்னு சொல்றாங்க? சுழுமுனை. லலாடம், குருச்சேத்திரம், முச்சுடரிடம், புருவ மையம், இப்படி கிட்டத்தட்ட 16 பேர் இருக்குது. எதுக்கு? அவரவர்கள் அனுபவத்தின் வாயிலாக இதற்கு பெயரை இட்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் இதுக்கு பட்டி மண்டபத்தில் பதித்தமை துணை. அப்போ பட்டி மண்டபம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பட்டி மண்டபத்தில் இந்த 8 பொருள்களும் அதனுடைய இயக்கம் முழுவதும் எங்கே வைத்திருக்கிறது? இந்த பட்டி. அப்போ 8லே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறமும் ஆடி வர சிரசில் ஏறும். இந்த 8 2 வச்சுத்தான் ஞான சபையை கட்டியிருக்காங்க வள்ளலார். அகரமும் நான் சொல்லியிருக்கேன், பழையபடியாக சொன்னது தான். என்ன சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அகரமும் உகரமும் அழியா சிகரமும் 3ஓட நிறுத்திக்குவோம். அகரம் 8, உகரம் 2. இந்த எண்ணு கூட பார்த்தீங்கன்னா தமிழில் 1 சொல்லுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாத்தையும் ஊ வரும். 999 வரைக்கும் ஊ. 999 வரைக்கும் ஊ. 1000. அகரமும் உகரமும் அழியா சிகரமும். ஷி வா இம். சிவம். சிவம் என்பதற்கு வள்ளல் பெருமான்
சத்து சித்து ஆனந்தம் என்கிறார். சிவம் என்பதற்கு என்ன பொருள் சொல்றாரு? சத்து சித்து ஆனந்தம். இப்போ என்னே பாருங்க, 999 வரைக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருக்குறள் பார்த்தீங்கன்னா எழுத்து ஆ, கடைசி எழுத்து 2 சுழி இன்னு. திருக்குறளில் கடைசி பாட்டு ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஆனாவில் தொடங்கி இன்னும் முடிப்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவில் ஒரு சுழி. இந்த 12 எழுத்தில் எனக்கு கூட இந்த 200வது வருஷத்தில் முதல் மந்திரி கிட்ட சொல்லி இந்த எழுத்தை மாற்றி கொடுங்கன்னு சொல்லணும்னு ஒரு ஆசை. எந்த எழுத்தை? 12 எழுத்து இருக்குது பாருங்க, உயிர் எழுத்து 12. அதில் 1ல் ஒரு குறை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த 12 எழுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 12 எழுத்தில் ஒரு எழுத்துக்கு குறை இருக்குது, அந்த ஒற்றுமை இல்லை. ஐயே என்னன்னு சொல்லுங்க, வாங்க வந்துடுவீங்க. ஈன்னு ஒரு நெடில் வருது பாருங்க, அதை மற்ற எழுத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். எல்லாத்துக்கும் சுழி இருக்கும். ஆனா வள்ளலார் ஈனமின் ரிகபரத் இரண்டின் மேற்பொருளாய் என்று அகவல் எழுதியதில், அகவல் புஸ்தகம் இருக்காயா, அவங்க கைப்பட எழுதின புஸ்தகம். சோதி என்று எழுதியிருந்தாலும் நாம் சொல்லுகின்ற போது அருட்பெருஞ்சோதி என்று தான் படிக்க வேண்டும். இன்னும் சோதின்னு படிக்கிற நம்ம சீர்திருத்தவாதிகள்லாம் சீர்திருத்தரானோலாம். அப்போ எப்படி எழுதினாலும் அருட்பெருஞ்சோதி என்று எழுதினாலும், அருட்பெரும் இஞ்சி போட்டு சோ போட்டாலும் அந்த உச்சரிப்பு ஜோதி என்று தான் வர வேண்டும். அதுதான் இலக்கண மரபு. அது ஒன்றும் அதுக்கு உதாரணம் மஞ்சள், இஞ்சி, தஞ்சை, இன்னும் எது மஞ்சு. அந்த சா வர்றதுக்கு முன்னே இஞ்சி ஜா வந்ததுன்னா, இந்த ஞா வந்ததுன்னா என்ன பண்ணுது? அந்த சவுண்டு ஜா சவுண்டு மாறுது. இந்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கிட்ட அவங்க தான் பண்ணி என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணிக்கின்னு இருக்காங்க. இந்த அரசாங்கத்தை நம்ம அரசு குறை சொல்லலை. அந்த இடத்தெல்லாம் மூடி வச்சுட்டாங்கய்யா. பள்ளம் போட்ட இடத்துலலாம் ஃபென்ஸு போட்டுட்டாங்க. ஃபென்ஸுன்னா என்ன? தகரம். தகரம் போட்டதும் அப்படியே பகீரனுது உள்ளம். ஏன்னா நீங்கள் தைப்பூசத்துக்கு என்ன பாடுபட போகிறோன்னு தெரியல. அவ்வளோ இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. அது போனால் போகுது. அந்த சபை வெளியில் தான் அந்த சபை இருக்கணுன்றதுக்காக தான் அந்த 108 ஏக்கர் நிலத்தை வாங்கி அது யார் யார் கொடுத்தாங்கன்றதை ஓர்நடிகள் பதிப்பில் பேரோடு எல்லாம் போட்டு இருக்கோம். அதை 1975 169 பேருக்கு பட்டா, 269 பேருக்கு பட்டா போட்டு விற்றுட்டாங்களாம். நம்ம எந்த நிர்வாகம், அறநிலையத்துறை பட்டா போட்டு கொடுத்துட்டு தான் இப்போ அத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த சபையை பார்ப்போம். அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. அதான் அந்த சபையினுடைய அமைப்பு. முக்கோணம் நான் ஒரு புத்தகத்தில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பழையபடியாக ஒரு புத்தகம் கொடுத்துருப்பேன். அதில் இந்த முக்கோணம் எல்லாமே முக்கோணம் தான். இந்த ஸ்ரீ சக்கரன்னு ஒன்று இருக்குது. இல்லை தெரியுமே, நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கோம். ஸ்ரீ சக்கரம் எங்கே இருக்குது தாயே? கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. சொல்லுங்க. காஞ்சிபுரம் அம்மன் கோயில் இருக்குது. அதை கூட நமக்கு காட்ட மாட்டாங்க அவங்க. ஆனால் இருக்குது அங்கே. சிதம்பரம் கோயில் இருக்குது.
பார்த்தீங்களா? எங்கே இருக்குங்க? சுற்றி வர வழியில் இருக்கா? சிதம்பரத்தில் கூட அம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கு சுற்றி வர பிரகாரத்தில் தனியாக ஒரு சன்னிதானம் வச்சு, யார்? அவர் தான் ஆதிசங்கரர். அந்த ஸ்ரீ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 2 43 முக்கோணம் இல்லை, 40 ட்ரையாங்கிள். நீங்கள் அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை முக்கோணம். வள்ளலார் சொல்கிற அந்த முக்கோணம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு 43 நிலைகளை சொல்லுகின்றார். அந்த படியில் தான் இந்த உடம்பு என்ன தேகமாக மாறும்? சுத்த தேகமாக மாறும். அப்புறம் பிரணவ தேகம், அப்புறம் மண்ணுகின்ற பொன் வடிவும் மந்திரமாம் வடிவும் வான்வடிவும் கொடுத்தனக்கே மணிமுடியும் சூட்டி பண்ணுகின்ற தொழிலெய்தும் செய்திடவே பணித்து அப்படின்னு பெருமான் சொல்ல. மண்ணுகின்ற பொன் வடிவும் மந்திரமாம் வடிவும் வான் வடிவும் கொடுத்தனக்கு. இது என்னது? 3 முத்தேக சித்தி. யார் அடைஞ்சார்னு சொல்றாரு? மாணிக்க வாசகர் அடைந்ததாக சொல்லுகின்றார். யார் சொல்றது? மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவமாகி இன்புருவம் ஐதினை எழில் வாத ஊர் இறையே. இப்போ மண்புருவ நெடுமுதலாம் மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க. கற்பங்கள் பலகோடி செல்லத்தீய கனல் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணர்வின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்புலனை ஓம்பி நிற்பவர் கொளித்து மறை கொளித்து யோக நீன்முனிவர் கொளித்து மேலாம் சிற்பதத்தில் சின்மயமாய் விளங்கும் ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவன் சொல்வார். அவன்லாம் ஏமாந்து போட்டானா. ஆனால் இங்கே அந்த மண்புருவ நடுமுதலாம் மனம் புதைந்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க, அவங்கெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. அன்புருவம் பெற்றதன் பின் அருள் உருவம் ஆகி இன்புருவம் எய்தினை எழில் வாத ஊர் இறையே. யார் வாத ஊராரு? அப்போ எந்த நிலையை சொல்லுகின்றார்? அன்புருவம், அருளுருவம், இன்புருவம். இப்போ சன்மார்க்கத்தில் என்ன செய்யணும்? இந்த உடம்பை அருளாக்கணும், உள்ளத்தை வெளுப்பாக்கணும். உள்ளம் வெளுப்பாக்கணும், உடம்பு அருளாக்கணும், உயிரை சிவமாக்கணும். என்ன செய்யணும்? உள்ளத்தை வெளுப்பாக்க வேண்டும். அதுதானே சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்து வெளுந்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று. இந்த பிறவியிலேயே அதை அடைஞ்சிடணும். இந்த மூச்சு காற்று உள்ள போதே அதை அடைஞ்சிடணும். என்ன சொன்ன? அதுக்கு முன்ன அப்போ 3 வடிவம்: அன்புருவம், அருளுருவம், இன்புருவம். சுத்த தேகம், பிரணவ தேகம், சீருற அருளாம் தேசுர அழியா பேருற என்னை பெற்றனர். சீருற அருளாம் தேசுர அழியா பேருற. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞானம். சீருற அருளாம் தேசுர அழியா பேருற என்னை பெற்றனர் தாயே. அப்போ முத்தேக சித்தி. மண்ணுகின்ற பொன் வடிவும் மந்திரமாம் வடிவும்
வான்வடிவும் கொடுத்தெனக்கே மணிமுடியும் சூட்டி பண்ணுகின்ற தொழிலைந்தும் செய்திடவே பணித்து உண்ணுகின்ற தோறும் என் உள்ளமெல்லாம் இனித்து ஊறுகின்ற தெல்லமுதே ஒரு தனி பேரொளியே. இல்லையா? அப்போ மண்ணுகின்ற பொன் வடிவம் சுத்த தேகம்னா இந்த தங்கம் அப்படி நினச்சிக்கூடாது. இப்போ சுத்த தேகன்றது என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன படுதுன்னா இந்த உடம்பை சுத்தப்படுத்திக்கணும்யா. நோய் அணுகாமல் எந்த நோயும் அணுகாத ஒரு நிலைக்கு இவ்வுடம்பை சுத்தப்படுத்திக்கிறோம் பாரு, அதான் சுத்தம். அப்போ சளி பிடிக்காது, அங்கே போனால் இது தாக்காது, எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னால் சுத்த தேகம். அதுக்கு பிறகு இரண்டாவது படி தான் பிரணவ தேகம். பிரணவம்னா என்ன? அகர 8 2 8 என்ன? ஆ 2 என்ன? இம்மு ஆ உ இம்மு இப்படி வச்சுக்கிட்டா கூட 8 ஆ 8 ஊ 2க்கு போவாதீங்க. 2 என்னன்னா ஊ இம்மு 2ன்றது தானே. 2ன்றது 8 ஆ 2ன்றது ஊ இம்மு ஆ உ இம். அதை ஓம் என்பதற்கு இதைத்தான் சொல்லுவாங்க ஓம். அது ஆ ஊம் எல்லாம் வேணாம், ஓம் தான் அது. அதில் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆ ஊ இம் 3ம் அடங்கியது ஓம். அப்போ பிரணவ தேகம். பிரணவம் என்பது ஓங்காரம், வெண்ணிலாவே. அப்போ ஓம் என்பது பிரணவம். அது ஓசையா, ஒலி வடிவமா, வரி வடிவமா? சவுண்டு தான். அது பெருமானு கொடுத்தாரா? ஓமய திருவுரு ஓப்புடன் அளித்தெனது ஆமய தடை தவிர். இல்லையா? ஓமய திருவுரு ஓப்புடன் அளித்தெனது. ஆமாம். 8-2ன்றது இங்கே கூட சொல்லலாம்ல, இந்த 8-2. அப்போ 8-2 அறிவித்து எனைத்தனி ஏற்றின்னு சொல்லும்போது 8ம் 2ம் என்னது? ஓங்கார வடிவம் இல்லையா? அப்போ அது யாருடைய வடிவம்? இறைவனுடைய வடிவம் இல்லையா? இறைவனுடைய வடிவம் ஓங்காரம். அப்போ 8-2 அறிவித்து எனைத்தட்டி. இப்போ அது இறைவனுடைய வடிவம் என்னன்றதை எனக்கு அறிவிச்சு தான் என்ன பண்ண, நான் அதை தெரிந்து கொண்டேன். நீ அறிவிச்சது மட்டும் இல்லை, அது எது உன் உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம இருளை அகற்றி, எது உன் உள்ளத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம இருளை அகற்றி ஆன்ம விளக்கை ஏற்றி ஆன்ம உணர்வை தூண்டுகிறதோ, அப்படி ஆன்ம உணர்வை தூண்டி ஆன்மாவை விழிப்படைய செய்கின்றது எதுவோ அதுதான் வேதம். என்னங்க? எது உன் உள்ளத்தின் உள்ளே உள்ள ஆன்ம இருளை அகற்றி ஆன்ம ஒளியை ஏற்றி ஆன்ம உணர்வை தூண்டுகிறதோ, ஆன்ம உணர்வை தூண்டி விழிப்படைய செய்கிறதோ அது வேதம். யாராலே இந்த ஆன்ம உணர்வை தூண்ட வைக்க முடியும்? குரு குருன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? சத்குரு. என்ன குரு? சத்குரு. அப்ப குரு யாராலே இந்த நிலையை செய்ய முடியும்? அந்த
ஆன்ம விழிப்புணர்வு பெற்ற ஒரு குருவால் தான் என்ன பண்ண முடியும்? மற்றவர்களுடைய ஆன்ம இருளை அகற்றி, ஆன்ம ஒளியை ஏற்றி, ஆன்ம உணர்வை தூண்டி, ஆன்மாவை விழிப்படைய செய்ய வேண்டும். அது யாரால முடியும்? அந்த நிலையை அடைந்தவர்களால் முடியும். அந்த நிலையை அடைந்தவர்தான் நம்முடைய திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான். ஆக அவர் அந்த நிலையை அடைந்தவர் என்பதால தான் அவருக்கு இணையா இன்னொரு அருளாளரை நம்மால் பார்க்க முடியவில்லை. அண்டமெல்லாம் கண்ணாக கொலினும் காண்டற்கு அணுத்துணையும் கூடாவென்று அனந்த வேதம் விண்டலறி ஓலமிட்டு புலம்பமோன வெளிக்குள் வெளியாய் நிறைந்து விளங்கும் ஒன்றே கண்ட வடிவாய் அகண்டமயமாய் எங்கும் கலந்து நின்ற பெருங்கருணை கடவுளேயம் சண்டவினை தொடக்கர சின்மயத்தை காட்டும் சத்குருவே சிவகுருவே சாந்த தேவே. 5 திருமுறை வானம் அதை அப்படி ஓரமாக வச்சுடுவோம். சண்டை வினை, சண்டை போடுற வினைன்னு நினைக்கிறேன். சண்டை வினை தொடக்கற கிள்ளி எடுத்துடணும் சுத்தமாக. எழுத்தறிந்து தமை உணர்ந்த யோகர் உள்ள தேலறிவாம் தருவினில் அன்பெனுமோர் உச்சி பழுத்து அழிந்து மௌனனரும் சுவைமேற் பொங்கி பதம் பொருந்த அனுபவிக்கும் பழமே. மாயை கழுத்தறிந்து கருமமல தலையை வீசும் கடுந்தொழிலோ தமக்கேனல் கருணை காட்டி விடுத்துணையாய் அமர்ந்தருளும் பொருளே மோன வெளியின் நிறை ஆனந்த விளைவான் தேவே. மோன அதுதான் நேற்று கூட பேசும்போது சும்மா இருக்கும் எழுத்தறிந்து. என்ன எழுத்து? அவன் எப்படி இருக்கிறான்? ஏன் ஆன்னு சொல்லலாம். அகரம் அவனது வடிவம் என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. எது? அகரம். அப்போ அகரம் உகரம், அப்போ 8 2 அதை சேர்த்து ஓம் என்று சொன்னாலும் அது அவனுடைய வடிவம்தான். எழுத்து அறிந்து நீ தெரிஞ்சுக்கணும். தமை உணர்ந்த யோகர் உள்ளத்து இயலறிவாம் தருவினில் அன்பெனுமோர் உச்சி பழுத்து அழிந்து மௌன நெரும் சுவை மேற்பொங்கி பதம் பொருந்த அனுபவிக்கும் பழமே. மாயை கழுத்தறிந்து கருமமலத் தலையை வீசும் கடுந்தொழிலோர். அது என்ன தொழில்? தமக்கேனல் கருணை காட்டி விழுத்துணையாய் அமர்ந்தருளும் பொருளே மோன வெளி. என்ன வெளி அது? அங்கே அதான் பேச்சுக்கே. அதான் நேற்று சொன்னோமே அந்த பாட்டு. என்ன பண்ணோம்? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தல். அம்மா பொருள் இல்லை, மா பொருள். அதான் மெய்ப்பொருள் இல்லையா? சும்மா இரு. அவருக்கு அருணகிரியாருக்கு செய்த உபதேசம் அதுதான். பெருமானும் அதுதானே சொல்கிறாரு. அந்த சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருந்தால் தானே வரும். நம்ம தான் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே. எத்தனை இடர்பாடுகள். இப்போ இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. வீட்டுக்கு போனதும் எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆண்டி மடம் கட்டின கதை தான். அப்போ என்ன பண்ணணும் இல்லையா?
வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு தானே திரும்பாத வீடு. நரம்புதிரம் என்பு தோல் மூளை தசை பல கோடி நரியும் அடி செவிய சுருள்வால் நாயும் நெட் அழகர் விரி சிறகர் வன் கழுகும் இது நமதென்ன வந்த உடலும் நிரம்பு துயர் செய்தடங்காது ஒழியாது நிறைய தழுந்து பொருளும் நெறிமருந்து அளமந்து திரிகின்ற புன்மனமும் நில்லாது இயங்கும் உயிரும் பரம்பு பற்பலவாய குணமும் மலன் என்று போய் பாசநிலை உலையன் என்ற படியில் என அறிதலே உணை அறிதலாக இரு பதமும் என் முடியில் வைத்து திரும்புதல் இல்லாத ஒரு பதமுதவு கொடையாளி சிறுபறை முழக்கி அருளே சிவநெறி தழைக்க ஒரு சிவஞான தேவனே சிறுபறை முழக்கி அருளே அப்படின்னு சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர் குரு சிவஞான பாலய சுவாமியை பற்றி பாடுறார். திரும்பாத வீடு. மணி என்ன ஐயா? 1 இல்லையா? ஆக மணி 1, தெய்வம் 1, வழிபாடு 1. இது அனைத்துமே ஒன்றாக இருக்கின்ற போது இது 2 இல்லை 3 இல்லை, 1 மிலார் 2 மிலார் 1 2 மானார் 874 அடி வரைக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிக்கொண்டு செல்லக்கூடிய பெருமானே. வாங்க ஐயா, இதை முடிக்கிறோம். அதை தான் சொல்லிட்டேன், 1ன்னு சொல்லிட்டேன். அது மணி 1, சிவம் 1, வழிபாடு 1. அப்படி இருந்தால் நாம் அடையக்கூடிய நிலை மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒன்றை அடைந்து விடலாம் என்று இந்த காலை நிகழ்வை எனக்கு கொஞ்சம் பேசவே முடியல. சில உணர்வு வரும்போது எனக்கு பேசி தடைப்படுது. அப்போ 1 ஏன்னா உணர்வு 1, மணியும் 1, வழிபாட்டு முறையும் ஒன்றாக இருந்தால் அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றினை அடையலாம். 874 அடி வரைக்கும் அகவல்ல 874 அடி வரைக்கும் முடிவு அருட்பெருஞ்சோதி. அதுக்கு பிறகு 1, 2, ஒன்றினில் ஒன்றது ஒன்றரை ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே ஒன்றல இரண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்றென ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றில ஒன்றரை ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே. யோசிச்சு பாருங்க. அந்த கடவுள் 1 என்பதை 874 தடவை அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டு அங்கே கூட பாருங்க 3 தடவை 4 தடவை எல்லாம் வரல. ஏன்? மகாமந்திரம் நமக்கு கொடுத்தவர் மகாமந்திரத்தை சொல்லி ஏன் ஆரம்பிக்கலை? ஒன்றை தான் சொல்கிறாரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு 4 முறை, முதல்லையும் 4 தடவை, முடிவிலையும் 4 தடவை சொல்கிறாரு. ஆனால் மகாமந்திரத்தில் 3 முறை சொல்லுகின்றார். முத்தேக சித்தியும் பெறுவதற்கு இந்த மகாமந்திரம் உதவும். ஏன் 3 தடவை சொல்கிறாரு? முத்தேக சித்தியும் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடைத்த அந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறார். இந்த முத்தேக சித்தி எதனால் கிடைத்தது? அந்த அருட்பெருஞ்சோதியால் கிடைத்தது. ஆனால் அவர் சொன்ன மந்திரம் நமசிவாய மந்திரம் தான். நமக்கு கொடுத்தது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் இல்லையா? ஆகவே அந்த ஒன்றான ஒன்றை அடைவதற்கு வள்ளலார் காட்டிய வழி ஒன்றுதான் சரியான பாதையாக இருக்கும் என்று கூறி இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் பேசுவோம். புரியுதா? எல்லாமும் அருட்பாதான் நமக்கு வேதம். சொல்லுங்க. எல்லாமும் அருட்பாதான் நமக்கு வேதம், என்றென்றும் வள்ளலாரே வணங்கும் தெய்வம். எல்லாமும் அருட்பாதான் நமக்கு வேதம், என்றென்றும் வள்ளலாரே வணங்கும் தெய்வம். இந்த ஒரு உறுதிப்பாடு இருந்தால் நிச்சயமாக நாம் இறைவனை அடையலாம், மரணமில்லா பெருவாழ்வையும் பெற்று மகிழலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.